மாதிரி ஒரு அக்கார்டியன் டேப் வந்து எப்படி HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் HTMLல என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பேரண்ட் டிவ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பேரண்ட் டிவ்க்குள்ள தான் இந்த 3 டேப்ஸையும் நம்ம வந்து குடுக்க போறோம். ஸோ அத வந்து நம்ம அக்கார்டியன் அப்படின்ற கிளாஸ்ல குடுத்துருக்கோம். இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு 3 அக்கார்டியன் ஐட்டம்ஸ் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம் அண்ட் இது வந்து நம்மளுக்கு தேர்ட் ஐட்டம். ஸோ இந்த ஐட்டம்ஸ்க்கு நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, இது ஆக்சுவலி ஒரு பட்டன் அண்ட் இதுவும் ஒரு பட்டன், இதுவும் ஒரு பட்டன். அப்போ இந்த அக்கார்டியன் ஐட்டம் அப்படின்றதுக்குள்ள நம்ம ஒரு பட்டன் எலிமெண்ட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பட்டன் எலிமெண்ட்குள்ள இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? இத குடுக்கறதுக்கு ஸ்பான் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சிம்பல் யூஸ் பண்ண அதாவது இந்த எஸ்விஜி ஐகான் யூஸ் பண்றதுக்காக எஸ்விஜி இதோடைய பாத்தையும் வந்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டாச்சு. ஸோ இது வந்து பட்டன் அண்ட் இந்த பட்டன் எதுக்குள்ள இருக்குன்னா, இந்த டிவ் ஐட்டம் அப்படின்ற டிவ்க்குள்ள இருக்கு. அண்ட் இது கூடவே நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பட்டனுக்கு அடுத்தது கன்டென்ட் குடுக்கணும் இல்லையா? அத கிளிக் பண்ணும்போது வர்றது. ஸோ அந்த கன்டென்ட்காக நம்ம இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து அக்கார்டிங் கான்டென்ட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அக்கார்டியன். இதே மாதிரி வந்து நம்ம 3 அக்கார்டியன் ஐட்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னா, அந்த மெயின் கிளாஸ்க்குள்ள வந்து இருக்கு. அண்ட் இத வந்து கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டாகிள் அக்கார்டியன் அப்படின்ற இந்த ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து வொர்க் ஆகும். இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷன். அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஆன் கிளிக் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம என்ன கோட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.